بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين وعلى من تبعه بإحسان إلى يوم الدين أما بعد. கணித்திற்குரிய சகோதர சகோதரிகளே, இரவு தொழுகையின் ஹியாமுல் லைலின் சட்டங்களை தொடர்ந்து வித்ர் தொழுகை உடைய வழிமுறையை நாம் இன்ஷாஅல்லாஹ் தெரிந்து கொள்வோம். ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய பார்வையில் வித்ர் தொழுகை மற்றும் இரவு தொழுகை ஒரே தொழுகை என்பதாக தெரிகிறது. அல்லாஹு அலம். ஆனால் பல அறிஞர்கள் இரவு தொழுகை என்பது வேறு, வித்ர் தொழுகை என்பது வேறு என்று சொல்வார்கள். அந்த வேறுபாட்டிற்கு ஒரு அடிப்படை ஆதாரம்தான், இரவு தொழுகை ஒருவர் 10 ரகாத் தொழ விரும்புகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், 8 அல்லது 10. அவர் எப்படி தொழ வேண்டும் என்று கேட்டால் 2 ரகாத் சலாம், 2 ரகாத் சலாம், 2 ரகாத் சலாம் என்று 2 தான் தொழ வேண்டும். ரசூல் அவர்கள் சொன்னார்கள், ஸலாத்துல் லைலி மஸ்னா மஸ்னா, இரவு தொழுகை என்பது 2 ரகாத் ஆகும். ஆனால் அன்பானவர்களே, வித்ர் தொழுகை எப்படி அல்ல. வித்ர் தொழுகையில் உதாரணத்திற்கு 3 ரகாத் ஒருவர் தொழ விரும்பினால் 2 ரகாத் என்று தொழ முடியாது. அது வித்ர், அது ஆட் நம்பர், ஒற்றை எண்ணிக்கையில் உள்ள ஒரு தொழுகை. எனவே 3 ரகாத் ஒருவர் தொழ விரும்பினால் தொடர்ந்து 3 ரகாத் தொழுது இறுதியில் ஒரு அத்தஹியாத் சலாம், இந்த வழிமுறை ரசூல் அவர்கள் தொழுதிருக்கிறார். இதை பாருங்கள், ஸலாத்துல் லைலி மஸ்னா மஸ்னா, இரவு தொழுகை 2 தொழ வேண்டும் என்கிற இந்த ஹதீஸ் வித்ர் தொழுகைக்கு பொருந்துமா? பொருந்தாது. 1 ரகாத்துக்கும் பொருந்தாது, 3 ரகாத்துக்கும் பொருந்தாது, 5 ரகாத்துக்கும் பொருந்தாது. எனவே அப்படி இருக்க இரவு தொழுகை என்பது வேறு, வித்ர் தொழுகை என்பது வேறு. ஆம், நாம் இரவு தொழுகை அதனை தொடர்ந்து வித்ர் தொழுகை என்று இரண்டையும் சேர்த்து தொழுகிறோம். ஆனால் இரண்டும் வெவ்வேறு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் வித்ர் தொழுகையுடைய வழிமுறைகள் என்ன என்று பார்த்தால், ஒரு வழிமுறை, ஒருவர் 1 ரகாத் வித்ர் தொழ விரும்பினால் 1 ரகாத் தொழுது அத்தஹியாத்தில் உட்கார்ந்து சலாம் கொடுப்பார். 3 ரகாத் தொழ விரும்பினால் 2 வழிமுறைகள் உண்டு. ஒரு வழிமுறை, 3 ரகாத்துகளையும் தொடர்ந்து தொழுதுவிட்டு 3வது ரகாத்துக்கு பிறகு அத்தஹியாத்தில் உட்கார்ந்து சலாம் கொடுப்பது. இல்லையா 2 ரகாத் தொழுது சலாம் கொடுத்து பிறகு எழுந்து 1 ரகாத் தொழுது மீண்டும் அத்தஹியாத்தில் உட்கார்ந்து சலாம் கொடுப்பது. 2 + 1 இப்படி தொழுவது. 5 ரகாத் வித்ர் தொழ விரும்பினால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 ரகாத்தையும் தொடர்ச்சியாக இடையில் அத்தஹியாத்தில் உட்காராமல் 5வது ரகாத்துக்கு பிறகு அத்தஹியாத் சலாம். அதேபோல் தான் 7 ரகாத் வித்ர் தொழ விரும்பினால் தொடர்ந்து 7 ரகாத், இறுதியில் மாத்திரம் ஒரு அத்தஹியாத் சலாம். 9 ரகாத் வித்ர் தொழ விரும்பினால், வித்ரே இரவு தொழுகை கிடையாது, வித்ர் தொழுகையே 9 ரகாத் தொழ விரும்பினால் 8 ரகாத் தொடர்ந்து தொழுதுவிட்டு 8வது ரகாத்துக்கு பிறகு ஒரு அத்தஹியாத் சலாம் கொடுக்கக்கூடாது. எழுந்து 9வது ரகாத் தொழுதுவிட்டு 2வது அத்தஹியாத் மற்றும் சலாம். 11 ரகாத் ஒருவர் தொழ விரும்பினால் அங்குதான் 2 என்று 8 ரகாத் வரை அல்லது 10 ரகாத் வரை தொழுது இறுதியாக 1 ரகாத்தை தனியாகவோ அல்லது 3 ரகாத்தை தொடர்ந்து தனியாகவோ ஒரு சலாமோடு அத்தஹியாத்தோடு தொழுவது. இப்படி பல வழிமுறைகள் படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுதிருக்கிறார்கள். ரசூல் அவர்கள் 13 ரகாத்தும் தொழுது இருப்பதாக நாம் சொன்னோம். அந்த செய்தியை குறித்து ஷேக் அல்பானி அவர்கள் சொல்கிறார், அதில் 2 ரகாத் இஷாவுக்கு பிறகு தொழ வேண்டிய பின் சுன்னத்தாக இருக்கலாம். பின் சுன்னத் 2 ரகாத்தை தொழுதுவிட்டு அடுத்த ரசூல் அவர்கள் இரவு தொழுகை மற்றும் வித்ர் தொழுகை 11 ரகாத்தாக தொழுதிருக்கலாம். வெளிப்படையில் பார்த்தால் அது 13 ரகாத்தாக தெரியும். இல்லையா இரவு தொழுகை ஆரம்பிப்பதற்கு முன்பாக ஒரு 2 ரகாத், எப்படி மெயின் டிஷ் சாப்பிடுவதற்கு முன்பாக ஸ்டார்ட் அப் என்கிற பெயரில் ஒரு உதாரணம் சொல்கிறேன் புரிந்து கொள்வதற்கு. அதுபோன்று இரவு தொழுகையை ஆரம்பிப்பதற்கு லேசாக 2 ரகாத், இரண்டில் அந்த 2 ரகாத்தை ரசூல் அவர்கள் லேசாக தொழுதார் என்று வருகிறது. லேசாக என்று சொன்னால் வேகமாக, அதிக நேரம் அதில் கொடுக்காமல் சூரத்துல் ஃபாத்திஹா, சின்ன சூரா என்று சின்ன சூரா உதாரணத்திற்கு படித்து சீக்கிரமாக அந்த 2 ரகாத்தை தொழுதுவிட்டு அடுத்து முதல் 2 ரகாத் நீட்டி தொழுதார்கள்.
அதைவிட சற்று குறைவாக 3வது 4வது ரக்காத், அதைவிட சற்று குறைவாக 6வது 7வது, அதைவிட சற்று குறைவாக 9 10 7 8. இப்படி அன்பானவர்களே, முதல் அந்த 2 ரக்காத்தை வேகமாக தொழுதுவிட்டு அடுத்து 1 2 நீட்டி தொழுதார்கள், 3 4 அதைவிட குறைவாக, 5 6 அதைவிட குறைவாக, 7 8 அதைவிட குறைவாக. எனவே இந்த வழிமுறையை பார்க்கும் பொழுது அந்த ஆரம்பத்தில் தொழுத 2 ரக்காத் இரவு தொழுகையாக ரசூல் அவர்கள் தொழவில்லை. அது அநேகமாக இஷாவுடைய பின் சுன்னத்தாக இருக்கலாம், அல்லது இரவு தொழுகை ஆரம்பிப்பதற்கு முன்பு ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி ரசூல் அவர்கள் அந்த 2 ரக்காத் தொழுது இருக்கலாம் என்பதாக அறிஞர்கள் சொல்கிறார்கள். அல்லாஹு அலம். இது அன்பானவர்களே வித்ர் தொழுகையின் வழிமுறை. இரவு தொழுகை என்கிற எண்ணத்தில் தொழுதால் ரசூல் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸ் ஞாபகம் இருக்க வேண்டும். ஸலாத்துல் லைலி மஸ்னா மஸ்னா, இரவு தொழுகை 2 ரக்காத்தாக தான் தொழ வேண்டும். சரி, ஒருவர் வித்ர் தொழுகை 3 ரக்காத் தொழுதால் அதில் ரசூலுடைய சுன்னத் என்னவென்றால், சூரா ஓதுவதிலே முதல் ரக்காத்தில் சப்பிஹிஸ்ம ரப்பிக்கல் அஅலா, 2வது ரக்காத்திலே குல் யா அய்யுஹல் காஃபிரூன், 3வது ரக்காத்திலே குல் ஹுவல்லாஹு அஹத், சில சமயம் குல் ஹுவல்லாஹு அஹத் மற்றும் குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பின் நாஸ் சேர்த்துக் கொள்வார்கள். இப்படி வித்ர் தொழுகை 3 ரக்காத் தொழுதால் அதில் ரசூலுடைய சூரா ஓதுவதிலே இது வழிமுறையாக இருந்திருக்கிறது. அதேபோல் வித்ர் தொழுகையில் கடைசி ரக்காத்திலே ருக்குவுக்கு முன்பு அல்லது ருக்குவுக்கு பின்பு இரண்டுக்கும் இன்ஷா அல்லாஹ் அனுமதி உண்டு. ஷேக் அல்பானி ருக்குவுக்கு முன்பு ஓதுவதை தான் சரி என்று சொல்கிறார்கள். இப்படி ருக்குவுக்கு முன்பு அல்லது சில சமயம் ருக்குவுக்கு பிறகு இறுதி ரக்காத்திலே துஆவுல் குனூத் ஓத வேண்டும். ரசூல் அவர்கள் தன்னுடைய பேரன் ஹசனுக்கு ரலியல்லாஹு அன்ஹு இந்த துஆவுல் குனூத்தை கற்றுக் கொடுத்தார்கள். அல்லாஹும்ம ஹ்தினி ஃபீமன் ஹதைத் வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத் வதவல்லனி ஃபீமன் தவல்லைத் وبارك لي فيما أعطيت وقني شر ما قضيت فإنك تقضي ولا يقضى عليك إنه لا يذل من واليت ولا يعز من عاديت تباركت ربنا وتعاليت என்கிற இந்த பிரார்த்தனை. இப்படி சில சமயம் இந்த துஆவை ஓத வேண்டும், சில சமயம் விட்டுவிட வேண்டும். கடைபிடித்து ஓதும் அளவிற்கு அது வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தோ அல்லது வாஜிபோ கிடையாது. ஏனெனில் ரசூல் அவர்கள் சொல்லிக் கொடுத்திருக்கிறார், ரசூலும் ஓதி இருக்கிறார் ருக்குவுக்கு முன்பு துஆவுல் குனூத். சில சமயம் அதாவது குனூத்துல் வித்ர். அதேபோல் ரசூல் அவர்கள் வித்ர் தொழுததாக பல சஹாபாக்கள் அறிவிக்கும் பொழுது அதில் குனூத் ஓதியதாக அந்த சஹாபாக்கள் குறிப்பிடவில்லை. எனவே சில சமயம் அந்த துஆவை ஓதி சில சமயம் விட்டுவிட வேண்டும். அதேபோல் ஷேக் அல்பானி சொல்கிறார், ருக்குவுக்கு பிறகு இந்த குனூத்துல் வித்ர் ஓதினாலும் தவறில்லை. அதில் சில சமயம் காஃபிர்கள் மீது சபிப்பது என்கிற வார்த்தைகளையும் சேர்த்து கொண்டால் தவறில்லை என்பதாக ஷேக் அவர்கள் சொல்கிறார்கள். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் இப்படி குனூத் உடைய துஆவுக்கு பிறகு சில கூடுதல் வார்த்தைகள், முஸ்லிம்களுக்காக துஆ செய்வது அல்லது காஃபிர்களை எதிரிகளை சபிப்பது போன்ற சில வார்த்தைகளை கூடுதலாக சஹாபாவுடைய வாழ்க்கையிலேயே இப்படி துஆ கேட்டதாக செய்திகள் உண்டு. அந்த அடிப்படையிலே சில வார்த்தைகளை சேர்த்துக் கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். ஆனால் கூடுதல் துஆக்கள் என்கிற பெயரிலே அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் என்றெல்லாம் செய்வது அதை பிதஅத்தாக மாற்றிவிடக்கூடும். ஏனெனில் ரசூல் சொல்லிக் கொடுத்த துஆவே ஒரு 8 9 வரி இருக்க, நீங்கள் கேட்கக்கூடிய துஆ அதை விட பெரியதாக இருந்தால் அது சரிபட்டு வராது. எனவே ஒரு சில துஆக்கள் சேர்த்து கொண்டால் தவறில்லை. சஹாபாவுடைய காலத்தில் இப்படி செய்திருக்கிறார்கள் என்பதை அடிப்படையாக வைத்து ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார். அதேபோல் அன்பானவர்களே, வித்ர் தொழுகையை முடித்த பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப்ஹானல் மலிக்கில் குத்தூஸ், சுப்ஹானல் மலிக்கில் குத்தூஸ், சுப்ஹானல் மலிக்கில் குத்தூஸ் என்று 3 முறை சொல்வார்கள். அதில் 3வது முறை சொல்லும் பொழுது தன்னுடைய சப்தத்தை உயர்த்துவார்கள் என்று வருகிறது. 3வது முறை சொல்லும்போது சுப்ஹானல் மலிக்கில் குத்தூஸ் என்று சப்தத்தை உயர்த்தி ரசூல் அவர்கள் சொல்வார் என்று வருகிறது. வித்ர் தொழுகைக்கு பிறகு சில சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வார்கள், 2 ரக்காத் தொழுவார்கள் ஃபஜர் நேரம் வருவதற்கு முன்பாகவே சில சமயம். ஆனால் இதை வளமையாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது. ஏனெனில் ரசூலே ஒரு ஹதீஸில் சொல்லியிருக்கிறார், வித்ர் தொழுகையை இறுதி தொழுகையாக ஆக்கிக் கொள்ளுங்கள். கடைசியாக தொழ வேண்டிய தொழுகை இது வித்ர். ஆம், சில சமயம் ரசூல் அவர்கள் வித்ருக்கு பிறகும் 2 ரக்காத் தொழுதிருக்கிறார். அதை அடிப்படையாக வைத்துதான் ரமபானில் வித்ர் தொழுகை இமாமோடு தொழுத பிறகும் சில சமயம் தஹஜ்ஜுத் நேரத்திலே முழிப்பு வந்து விட்டால் நீங்கள் தொழ விரும்பினால் தாராளமாக தொழலாம். வித்தரை மீண்டும் தொழ தேவையில்லை, கடைசியாக தொழ வேண்டும் என்கிற அடிப்படையில்
வாய்ப்பு கிடைத்தால் 2 ரகாத் 4 ரகாத் என்று நீங்கள் தொழுது கொள்ளலாம், தவறில்லை. ஆனால் இது சில சமயம் செய்ய வேண்டிய ஒரு விஷயம். வேண்டுமென்றே வித்தரை தொழுது விட்டு அடுத்து என்ன செய்யக்கூடாது, அடிக்கடி இப்படி தொழக்கூடாது. வித்தர் தொழுகை தான் இறுதி தொழுகையாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்திய ஒரு விஷயமாகும். அல்லாஹு தஆலா அஅலம். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய அடுத்த வகுப்பிலே இஅ்திகாஃப் சம்பந்தமான சில விஷயங்களையும் பெருநாள் தொடர்பாக சில விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.